சார் வணக்கம். வணக்கம். இப்பொழுது ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. இனி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் வரும், கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் என்று இதுவரைக்கும் பேசாத அரசியல்வாதிகள் எல்லாம், கடந்த 75 ஆண்டுகள் பேசாத அரசியல்வாதிகள் எல்லாம் 2026 கூட்டணி ஆட்சி தான் வரும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக திரு அண்ணாமலை சொல்லுகிறார், திரு தொல் திருமாவளவன் சொல்லுகிறார், இப்பொழுது கட்சியை ஆரம்பித்த திரு நடிகர் விஜய் சொல்கிறார். 2026 கூட்டணி ஆட்சி தான் வருமா? அது பாஜகவால் சாத்தியமா? பாஜக கூட்டணி ஆட்சிக்கு தலைமை தாங்குமா? கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு சொன்னது மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் தான் சொன்னார். 2024 எலெக்ஷன் சொன்னாங்க. கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு தமிழ்நாட்டில் முதல்ல சொன்னது அண்ணாமலைஜி தான். மற்றவங்கெல்லாம் இதை பார்த்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. பிஜேபியை பொறுத்த மட்டும் கூட்டணி ஆட்சிங்கிறது கூட்டணி இருந்தால் தான் ஆட்சி நடத்த முடியும், அப்படி இல்லை. அப்படி இல்லை. ஏன்னா 2014 282 83, 2019 303, அது அறுதி பெரும்பான்மை இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான். ஏன்னா 272 எட்டல, அதனால கொஞ்சம் ஒட்ட வச்சோம், அதனால கூட்டணி. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. பிஜேபிக்கு அப்படி கிடையாது. பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி. அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை ஐபிஎஸ் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு ஒழிய நாங்கள் ஒட்ட வச்சு ஆட்சி வைப்போம்னு சொல்லலை. அவர் பெரும்பான்மை பிஜேபி வரும். ஏன்னா மக்கள் ஒரு மாறுதலை விரும்புகிறாங்க. இப்போ மாறுதல்ங்கிறது என்ன? ஒரு புதிய அரசு, திமுகவுக்கு மாற்று அதிமுக, அது இல்லை மாறுதல். இட்லி மாற்று தோசை, அது இல்லை. ரெண்டுமே அரிசி மாவு தானே, ரெண்டுமே திராவிடம் தானே. ஆமாம். மாறுதல்ங்கிறது அது இல்லை, அதை மக்கள் விரும்பலை. ஏன்னா அவன் 5 வாட்டி ஆட்சி நடத்தியிருக்கான், இவனும் தான் 5 வாட்டி ஆட்சி நடத்தியிருக்கான். அப்போ மாறுதல்னு உடனே மாறுதல் இது இப்படி மாறி அப்படி மாறி, அப்படி மாறி இப்படி மாறி, அது இல்லை. அந்த மாறுதலை மக்கள் விரும்பலை. அது அவங்களுக்கு தெரிஞ்சது தானே. 10 வருஷம் 10 முறை இவங்ககிட்ட ஆட்சியில் இருந்துட்டாங்க, ஒரு 5-6 முறை அவங்ககிட்ட ஆட்சியில் இருந்துட்டாங்க, 5-6 முறை இவங்ககிட்ட ஆட்சியில் இருந்துட்டாங்க. இது ரெண்டுக்கும் மாறுதல். அண்ணா தான் எங்களுடைய வழிகாட்டி, பெரியார் தான் எங்களுடைய வழிகாட்டி, அங்கே தானே இருந்துட்டாங்க ஐயா இவ்வளோ நாளும். 67 இருந்து பெரியார் அண்ணாவும், அதுக்கு மாறுதல். அப்படின்னா யார்? பிஜேபி தான். ஆழ்வார்கள் நாயன்மார்கள், அவர்களுடைய வழி, நேர்மை, சத்தியம், நாணயம், சாத்தியமா? ஆமாம், அந்த வழி, அது சாத்தியம்தான். ஏன்னா மக்கள் மாறுதலை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் மாறுதல்னோடனே நீங்கள் அதே பூவாத்தலையா டே இது வேணாங்கிறான். பூ வேண்டாம், தலை வேண்டாம், வேண்டாங்கிறான். இந்த ரெண்டும் வேண்டாங்கிறான். இந்த ரெண்டும் தான் அடிபட்டாம்ல. அதனால் மக்கள் வேறு மாறுதலை எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா அது என்னன்னு கேட்டால், அது இவங்க 67 1950 தான் இந்த திராவிடங்கிற புருடாவையே விட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய செல்வாக்கு இருந்தது, பக்திமான்களுடைய செல்வாக்கு இருந்தது, அருளாட்சி இருந்தது தமிழகத்தில். அதுக்கு முன்னாடி அதை தான் மாறுதலாக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் வேணுங்கிறாங்க. அந்த நல்லாட்சி தான் வேணுங்கிறாங்க. அப்போது மாறுதல்ங்கிறது மக்கள் தலைவர் அண்ணாமலை காட்டக்கூடிய மாறுதல் தான். அப்போ கூட்டணிங்கிறது ஒட்ட வைக்கிற ஆட்சி இல்லை. 2014 2019 ஒட்ட வைக்கிற கூட்டணி இல்லை. மத்தியில் நடந்தது. மெஜாரிட்டியாக இருந்தாலும் கூட்டணி வைப்போம் நாங்கள். அப்படி தான் அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னார், கூட்டணி ஆட்சின்னுட்டு. மற்றவங்க அப்படி சொல்லலை, ஒட்ட வைக்கிற ஆட்சி நடத்தும் பண்ணிட்டு நீ வந்து ஒட்டிக்கிறியா. எப்பா உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அண்ணா இருக்கார் பெரிய, டே அதை தான் பார்த்துட்டோமாடா. அப்போ அண்ணா பெரியார் இருக்கவங்க தான் 2 பேரும் மாற்றி பார்த்துட்டோம்ல. இப்போ நீ புதுசாக வந்தால் நீயும் அண்ணா இருக்கார் பெரியார் இருக்காருங்கிற, இந்த கதை எங்களுக்கு தெரியும், தூக்கி போடு. இதுக்கு மாற்று வேணும். அப்படி தான் மக்கள் கேட்குறாங்க. அப்படின்னா 18.5% ஓட்டு 2024 பாராளுமன்றத்தில். ஆமாம், அது ஒன்றும் சாதாரணமான ஓட்டு கிடையாது. இந்த ஒரு வருஷத்தில் அதில் டபுளாக மாறும். 37-40 விழுக்காடாக மாறும். சாத்தியமா? ஆமாம். ஏன் சாத்தியம் இல்லை? எங்க ஒன்று இருக்கவன் கூட ஒருத்தன் ஓட்டு போடுவான், அவ்வளோதான். இப்போ அங்கங்கே ஒருத்தன் ஓட்டு போட்டான், 18.5%. கூட ஒருத்தன் ஓட்டு போடுவான், அப்படின்னா என்ன ஆகும்? 37%. இந்த 37% ஓட்டு வந்துட்டா ஒரு 15% ஓட்டு போடுறவன் எப்படி போடுவான்னா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவான்.
அவனுக்கு தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு 6 மாதத்தில் அண்ணாமலை தான் ஜெயிக்க போகிறான்னு தெரிஞ்சிடும். ஓட்டு போட்டுருவான். இன்னும் ஜாஸ்தி. ஆமாம். அப்போ 40-15 55 விழுக்காடு அறுதி பெரும்பான்மை பிஜேபி ஆட்சி 2026. ஆனாலும் கூட்டணி ஆட்சி தான். எப்படி 2014 19 மெஜாரிட்டி இருந்தாலும் கூட்டணி ஆட்சியோ அது மாதிரி மத்தியில் எப்படி இருந்தோ அதே மாதிரி கூட்டணி ஆட்சி தான். அண்ணாமலை தலைமையில் கூட்டணி ஆட்சி தான். அந்த மாறுதலைத்தான் மக்கள் விரும்புகிறார்களே ஒழிய திமுக அதிமுக என்ன திமுக இப்படி மாறுதல் இல்லை. அவங்கள்ட்ட என்ன இருக்குது, உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்குதுன்னு கேட்டால் எல்லாரும் பெரியார் தான் இருக்காருங்கிறான். இந்த இதை பார்த்தாச்சே. இட்லியாக இருந்தாருன்னா தோசையாக இருந்தாருன்னா எல்லாம் அரிசி மாவு தானே. அது வித்தியாசமாக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது மக்கள் எதிர்பார்க்கிறத கொடுக்கறதுக்கு தமிழக பாஜக தயாராக இருக்குது. அண்ணாமலை தலைமையில் ஆட்சி 2026. அது கூட்டணி ஆட்சி. இதுதான், இதை நோக்கி தான் இந்த 25 ஆண்டு கடரும் 26வது ஆண்டு மே மாதத்தில் புதிய யுகம் பிறக்கும் தமிழகத்துக்கு என சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.